ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபேபர் சிம்னி பற்றின கம்ப்ளீட் கைட் அண்ட் ரிவ்யூ அண்ட் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஜெஸ்டர் கண்ட்ரோலும் இருக்குது, மேனுவலாகவும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஜெஸ்டர் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நான் ஹேண்ட் வந்து மூவ் பண்ணேன் அப்படின்னா அது ஆன் ஆகுறது, அண்ட் ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணோன்னா அது ஆஃப் ஆகிடும். ஸோ அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது பை டிஃபால்ட் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஆன் ஆகிடும். அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வேணான்ற பட்சத்தில் நம்ம அதை மேனுவலாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் ஜஸ்ட் இது வந்து டச் சென்சார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லைட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ நைட் டைமில் குக் பண்ணும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட் கொடுக்கும். ஸோ இது வந்து ஜெஸ்டர் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா அதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ரைட் டு லெஃப்ட் பண்ணும்போது அது ஆஃப் ஆகிடும். ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது வேணான்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டச் பண்ணால் அது ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஜெஸ்டர் நீங்கள் பண்ணுறது ஒர்க் ஆகாது. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டர்போ ஸ்பீட் இதெல்லாம் வந்து அதோட சக்ஷன் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. டர்போன்றது எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் ரன் ஆகும். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்ச் அப்படின்ற ஆப்ஷனை 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ சிம்னி வந்து நீங்கள் ஆஃப் பண்ணோன்னா அது க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ இதனோட சக்ஷன் பவர் எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து குக் பண்ணும்போது இப்போ குக்கர் இருக்குது. ஸோ இதுலேருந்து நிறைய ஸ்டீம் வெளியில் போயிட்டு இருந்தது. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் வர ஸ்டீம் எல்லாமே உள்ளே வந்து சிம்னி வந்து இழுத்துக்குது. ஸோ தட் கிச்சன் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த இது வந்து நம்ம வீக்லி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம். அதுக்கு தனியாக அந்த மாதிரி ஒரு பாட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் மேக்ஸிமம் லெவலுக்கு நீங்கள் வந்து வாட்டரை பிடிச்சிக்கணும். இதுக்குள்ளே ஒரு டியூப் மாதிரி இருக்கும். இங்கே வந்து அவங்க தனியாக ஸ்பான்ச்சஸ் சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்பான்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதை அங்கே வச்சுட்டு இந்த பாட்டிலை ஃபுல்லாக தண்ணி ரொப்பணும். தண்ணி வந்து நல்ல தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், டேப் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கேருந்து ஒரு சிம்னிலேருந்து இந்த மாதிரி ஒரு டியூப் வரும். இந்த டியூப் வந்து அந்த பாட்டில் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்கும். அந்த நாபை எடுத்துகிட்டு அந்த டியூப் வந்து இந்த நாப் இதுக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போது வந்து மேக்ஸிமம் லிமிட்டுக்கு தண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் லிமிட் ஃபில் பண்ணிக்கிட்டால் சேஃபு. ஸோ இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிட்றேன். அப்புறம் நம்ம சிம்னிலேயே ஸ்டீமிங்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது உள்ளே இருக்க எல்லாமே வந்து ஸ்டீமிங் ஆகி உள்ளே இருக்கிற ஆயில் பிசுக்கு எல்லாம் வந்து க்ளீன் ஆகி கீழே ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். இந்த ஸ்டீமிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகாது. ஸோ நீங்கள் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகாது. யூஸ்வலாக நம்ம குக் பண்ணும்போது இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும் இந்த கிளாஸு. பட் ஸ்டீமிங் பண்ணும்போது மட்டும் செமி க்ளோஸ்டாக இருக்கும். யூஸ்வலாக அது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிற அளவுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அடியில் ஒரு ட்ரே மாதிரி ரிமூவபிளாக அந்த சில்வர் கலரில் அந்த லாஸ்ட்டில் கீழே இருக்கிறது, அங்கே தான் வந்து எல்லா ஸ்டீமும் வந்து கலெக்ட் ஆகும். டஸ்ட்டு எல்லாமே, ஆயில் பிசுக்கு எல்லாமே அங்கே தான் கலெக்ட் ஆகும். ஸோ கடைசியாக நம்ம அதை தான் வந்து கழட்டி க்ளீன் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்டீமிங் ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் இருக்கும். யூஸ்வலாகவே சிம்னிஸ்க்கு வந்து சிம்னி யூஸ் பண்ணும்போது நாய்ஸஸ் வந்து இட்ஸ் நார்மல். ஸோ இப்போ வந்து ஸ்டீமிங் ஆன் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சது ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதுவே வந்து ஒரு அலார்ம் சவுண்ட் மாதிரி சவுண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி லெவல் வந்து லாஸ்ட் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ வந்து அது ஸ்டீமிங் ப்ராசஸ் முடிச்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இதில் தான் வந்து அந்த ஸ்டீம் பண்ணி வந்து கிளியர் பண்ண டஸ்ட் எல்லாமே இங்கே தான் வந்து டெபாசிட்டாக இருக்கும்.
ஸோ இதில் வந்து இந்த பக்கமும் ஸ்லைட் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 2 கை வச்சு இந்த எண்டும் அந்த எண்டும் ஜஸ்ட்டு லிஃப்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா அது வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இந்த ட்ரே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதெல்லாமே நாங்கள் லாஸ்ட் வீக்கில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணது இதெல்லாம் நிறைய பண்ணதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆயில் தெரியுதா? ஸோ நம்ம அந்த ஸ்டீமுக்கு யூஸ் பண்ண தண்ணியும் இதில் தான் கலெக்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் 15 டேஸ் ஒன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த சிம்னி வந்து ஐ வில் கிவ் 4 out of 5. ஒரு சில இந்த மேனுவல் க்ளீனிங்லாம் இருந்தால் கூட இது வந்து பெஸ்ட் ஃபார் நீங்கள் வந்து அதிகமாக பொரிக்கிறது, ஃப்ரை பண்ணுறது இந்த மாதிரி உங்களோட குக்கிங் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னா இட் வில் பி டெஃபினெட்லி ஒரு வர்த் டு பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது பற்றின இது எங்கே வாங்குறது இது எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சிம்னி பற்றின எதுனாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். So yeah, that's it. We are at the end of this video. So thanks for watching. Do subscribe and like and share. Thank you.